நாத்தமாயனா சம்போ மகாதேவா சங்கரா சந்தில போய் முடக்கடா திருச்சிற்றம்பலம் தலைக்கு பேரிச்சம்பளம் ரெண்டாயிர வாணி எல்லோடு கட்டுறதுக்கு வேண்டிய 2000 ஆணி ஆத்தா கருமலை அத்தோட்டு பிள்ளைங்க 2 மலை அத்தோட்டு பக்கத்துல 2 மலை அப்படி கருத்தாவே காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்தாவே சிசியா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏகமாக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடைச்சிடாம பாக்கிறவன் கில்லாடி ஏக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க 2 பேரும் பிடிக்கல எங்கேயும் போய் கொஞ்சல டாவுடா தாவில்லாட்டி டையடா டாவுடா டே தாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோல போட இலக்காதுல சவுண்டு கேட்டு நானே எழுந்துடா எழுந்து பார்க்க இலக்கணல திறந்துடா கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தேன்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் அப்புறம் கண்ணும் முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி தாவில்லாட்டி தையடா தாவுடா டே தாவில்லாட்டி தையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் கலந்து வாங்கி தந்த பகவான் கடையில் கட்டீசு வாங்கி தந்த கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட்டு கட்டி தந்த தேவி தியேட்டரில் காதல் கோட்டம் போட பார்த்தேன் அவ என்ன தொட்டா சரி ஏப்பா அழுவுற நான் அவளை தொடல என்ன ஆச்சு அவளை கொரோனா வந்து கண்ணும் ஒட்டி காதல் வந்து ஒட்டி டாவுடா தாவில்லாட்டி டையடா தாவுடா மாமானி தூக்கு போட்டு சாவுடா நானா சின்ன பையன் வந்து எப்படி உட்கார்ந்து ஆடணும் என்ன மயிலுக்கு என்ன சாப்பிடுற உண்மையிலனா அது ஒரு பொது கதை இங்கவா என்ன அதாவது நானும் இப்ப 60 வருஷமா பாக்குறேன் ஏற உன்ன என்ன 60 வருஷமா நீ பாக்குற ஆமா எனக்கு வயசு 35 ஆகுது அப்படியா அப்ப நீ 60 வருஷமா என்ன பாக்குற ஆமா சரி இல்ல தாத்தா சொன்னாரு சிவராஜ் கோமாளி நானும் 60 வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு நாள் கூட உட்கார்ந்து ஆட மாட்டேறானே அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு ஏன் நீ உட்கார்ந்து ஆட மாட்டியா அந்த பையன் எப்படி ஆடின அப்படி தாத்தாவே எங்க மனு தின்ட்டு போயிட்டாரு ஊட்டியா ஆமா இது பெரிய விஷயமா நீ ஆடிட்டினா நான் உனக்கு குத்துறேன் என்னது குத்துறா முகரை இல்லையா இல்லனா பில்லு குத்துறேன் உட்காந்து ஆடிட்டான் ஆமா குத்துறேன் ஆமா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன உட்காந்து ஆடிட்டு செல்லு மொபைல எனக்கு கொடுத்துருக்கு இல்லையா நீ ஆட முடியல நீ என்ன கொடுப்ப என் வாக்கி கழட்டி கொடுத்துறேன் கழட்டு அப்படியா பொதுவில் யாரை சாட்சி வைக்கிறது உட்காந்து கூத்து போக சாட்சி வைக்க வேணாம் இல்லன்னா சாட்சியா முன்னாடி யார் வைக்கலாம் யூடியூப்காரரே வச்சிடலாமா போய் யார்கிட்டயாவது கொடு கழட்டு வாசி கழட்டு என்னது வாசி கழட்டு என்னன்னு சொல்லி கொடுப்பேன் நான் ஜெயிச்சிட்டா நீ ஜெயிச்சிட்டா இந்த மொபைல் உனக்கு உட்காந்து ஆடிட்டா ஆமா தோத்துட்டீனா இந்த வாட்சி எனக்கு மொபைல் எம்படுது எனக்கு உட்காந்து ஆடுனா வாட்சி உனக்கு ரைட் அப்படியா ஆமா கொடுத்துரு கொடு வாட்சி கழட்டு கொடுக்குறேன் போ அடியா நீ அவ்வளவு உங்க அம்மா அவ்வளவு விகரமா பெற்றிருக்குது எல்லாம் நல்லா கேட்டுங்க உட்கார்ந்து ஆடணும் அப்படியா ஆமா யாருக்கிட்ட கொடுக்கலாம் தம்பி ஓடி பேர் ஓட்டர் கிடைக்கும் யாருக்கிட்ட கொடுக்கறது அங்க கூட அண்ணன் கிட்ட கொடு அண்ணா அந்தாடா வைங்க கோமாளி உட்கார்ந்து ஆடிட்டா கோமாளி கிட்ட கொடுத்துருங்க ஆட முடியல ஏன் கிட்ட கொடுங்க ஓட்டா நல்லா கேட்டுக்கணும் நல்லா கேட்டுக்கணும் உட்காந்து ஆடணும் பந்தயம் அதான்
வந்து என்னன்னு கேட்டா உட்கார்ந்து ஆடணுன்னு. உட்காந்து ஆடணும். ஆமா. நான் ஏந்திரிக்கேனா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உட்கார்ந்து ஆடு. யார் ஜெயிச்சா? உட்கார்ந்து அந்த பையன் எப்படி ஆடா? வந்து என்னன்னா கட்டுனது வரும். கூட காலையில ஒரு கோட்டை வாங்கி தரேன். இது சிசியா குருவே என்னடா குருவே இருந்தாலும் சபைக்கு தாழ்ந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் அருமையை சேர்ந்த அழகு திரு பொன்னாடு உள்ளூரிலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஆண்களா பிறந்த அப்பன்மார்களும் பெண்களா பிறந்த அரும்பேர் தாய்மார்களும் பள்ளி செல்லக்கூடிய மாணவமார்களும் ஒருமனதாக அமைந்திருக்காங்க. எதற்காக என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? உங்ககிட்ட காரணம் மறுக்கையா எப்ப கட்ட கூது அது தெரியாமலே நீ வந்துருக்கீங்க. என்ன காரணம்? என்ன கேட்டா இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. பின்னாடி பேசினா வச்சுக்கோ கிட்ட கூடாதாமா. மாரியம்மன் சாபத்தை கொடுத்து விடு. சாபத்து கொடுத்தாலும் விடிகால கொடுத்தானே. சாபம் இல்லப்பா, சாபம். அப்படியா? ஆமா. இது என்ன சாபம்? பொட்ட கழுதியாக போக அப்படின்றான். எனக்கு அம்மன் கருப்பை மந்திரம் தெரியும். உனக்கு தெரியுமா? ஊ மந்திரம் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகும். ஏன் மந்திரம் ஜெயிக்குதா ஊ மந்திரம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாமா? என்னது பார்க்கலாமா? 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 பாருங்க வேண்டாம். ஏப்பா என் மந்திரத்தை எடுத்து விட்டுருவேன். பார்க்கலாம். உங்களது விடு, நானும் எம்படது விடுறேன். என்னது மந்திரம் கொடுத்து விடுறையா? உங்களது விடு, நானும் எம்படது விடுறேன். எனது விடுறதெல்லாம் வீட்டுல போய் தான். என்னது என்ன விடுறது? சாபம் விடுப்பா. விடு பார்க்கலாம். உன்னோட பெருசா என்னோட பெருசான்னு பார்க்கலாம். ஏனாங்க எனக்கு அம்மன் கருப்பை மந்திரம் தெரியும். அம்மன கருப்பாயா? நீ விடப்பா பார்க்கலாம். அந்த கருப்பாயை நான் இந்த பார்த்து மந்திரத்தை விடு. ஓம் நமோ. ஏண்டாங்க என் மந்திரத்தை விட்டுருவேன். நான் விடுறேன்பா, உனக்கு சாபத்தை கொடுக்குறேன். ஓம் நமோ. மந்திர காளி ஜம்ப கட்டி தாமர தத்தா குட்டி 27 ஜமக்கால 4 ஜாயிட்டு 7 துண்டு 3 வேட்டி ஒரு கோமணம். வா இசகசிகர கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்பக ரஸ்பக கஸ்பக தீபக கதாகர விடுதா. வா அம்மன் கருப்பை சுடுகாட்டு முண்டை அப்படி இல்ல. அம்மன் தொட வரத பாட்டி கொடுத்து சித்தரல கட்ட பட்டன கிடிச்சு வா. காளி சூடி கல்கத்தா வாலி 3ஆம் நாளி நாரதர் வேஷக்காரன் காளி. சரிங்க. மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவை முன்னிட்டு ஆமா நான் ராஜசபையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகமானது எப்படி? காளி மாறி சண்டை. காளி மாறி சண்டை. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் யாருன்னு சொல்லவா?
சிசியா போய் என்னோட பேரு சொன்னனே என்ன பேரு கேட்டுச்சா? என்ன பேருங்க என்னோட பெயர் தான் நாரத சிகாமணி. நாரத சிகாமணி. ஆமா. சரி. நாரத என்ன மணி? நாரத சிகாமணி. அப்படியா? கலகப்பிரியன். ஓ கலகப்பிரியன். 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 ஆமா. சரி. ஆமா. நாரத சிகாமணி. ஆமா. கலகப்பிரியன். அப்பா பொம்மை யாரு? வா சொல்றேன். மாலை தரீங்களா? எதுக்குண்ணா? கல்யாணத்துக்கு வேணும். யாரு கல்யாணத்துக்கு? பொண்ணு மாவளை போட்டு வைக்கணும். வேணுமா? மாலை கிடைக்கவே கிடைக்காது. அது கல்விலாம் உளுந்து வச்சுப்பா. அது கல்விடுங்க. அதான். ஆமா. 10 மாதங்கள் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் வாங்கி 3000 தோசை வாங்கி எல்லாத்தையும் கொடுத்தாரியா? 3000 தசை வினாடிகள் வினாடி அங்கத்திலே
தோல் நடுங்க தொடை நடுங்க அங்கத்திலே சுமந்து பெற்ற தாயாரோ தந்தையாரோ யாரு? கலைவாணி ஆஹா. பிரம்மா. ஓ, பிரம்மா வந்து உங்க அப்பா. ஆமா. அம்மா வந்து கலைவாணி. என்னவாணி? கலைவாணி சரஸ்வதி. ஓ, அம்மா சரஸ்வதி. ஏப்பா அட சரஸ்வதி. சரஸ்வதி தேவி. அப்படியா? அங்க பாரு போரட்டு பாரு. போரட்டு ஓரடி. போரட்டு ஸ்கிரீன் பாரு. கிளீனா? ஸ்கிரீன் அப்படி சொல்லணும் விளக்கமா? ஆமா அப்படிதான். கிளியுது பாருங்க. கிளியுது இல்லப்பா ஸ்கிரீன். பொச்சுதான் கிளிய. ஆமா. அங்க என்ன வச்சிருக்குது அம்மா? ஆமா. அம்மா என்ன வச்சிருக்குது? பொட்டியால மறைச்சிருக்கீங்க தெரியல. பொட்டிக்கார தள்ளி விட்டு பாரு. ஆமா. அம்மா என்ன வச்சிருக்குது? கையில போன வீணை. அட சரஸ்வதி தாய். ஆமா. தந்தையார் வந்து பிரம்மா. ஆமா. அவங்க 2 பேரும் சாமி. ஆமா. அவங்களுக்கு பிள்ளையா போட்டுட்டு நீங்க எப்படி காவி கட்டிட்டு கட்டுக்கட்ட நீர் வச்சிட்டு நாராயண ஊரோட சுத்துறீங்க? கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன வாயல அம்மால தான் கேட்டேன். இவ்வளவு சத்தியம் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். மதவா தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? தாயார் தந்தையார் பாதத்தை பணியணும். சரி. அதனால நல்ல பழக்கம். ஆமா தினந்தோறும் மலர்கள் பொழிக்கிறதுக்கு நந்தவனம் போவேன். மலர் பறிக்க. ஆமா. சரி. ஒரு நாள் ஆகுமா மலர் பறிக்க போகும்போது என்னை போல சின்ன சின்ன குழந்தைகள் ஆமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. விளையாண்டு இருக்கும்போது வெள்ளாடா இருக்கும்போது விளையாடிட்டு ஆமா விளையாண்டுகிட்டு அவர் தமிழ் அப்படி சரிங்க சொல்லுங்க. விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு சரி இருந்தாங்க. எனக்கும் ஆசை வந்துருச்சு. நீங்களும் சின்ன பையன். ஆமா. அவங்களோட சேர்ந்து விளையாட நானே விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த மலர்களை பொறிக்கிறதுக்கு எனக்கு வந்து மைண்டே இல்ல. பூ பறிக்க மறந்துட்டீங்க. அது காலம் தகனம் ஆன பிறகு அம்மா கிட்ட போய் கேட்டேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போன? ஆமா இன்னைக்கு வர்ற என்னப்பா ஆச்சு அப்படின்னு நான் ஒரு பொய்யானதை சொல்லிவிட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன தெரியுங்களா? அப்பா அந்த நந்தவனத்திலே மலைகளே பூக்கவில்லை அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு பொய்யான வார்த்தை சொல்லிவிட்டேன். பொய் சொல்லிட்டீங்க. ஆமா சரி. எங்க அப்பாவை பட்டவ ஞான திருஷ்டி கண்ணால 4 தலை கொண்டவர். ஆமா. அத பார்த்த உடனே நான் பொய்யான்னு சொன்னதை விட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பொய் சொல்றது? ஆமா. தெரிஞ்ச உடனே என்கிட்டயே நாரதா என்கிட்டயே நீ பொய் சொல்லிட்டீல, இப்பொழுது உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன். எப்பேற்பட்ட சாபம் தெரியுமா? தலையானது மூட்டை சுமக்கும், வயிறானது பானை போல் உப்பும், காலானது தூள் போன வீங்கும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டார். 1000 சுக்கலாக வெடிக்கு செதறட்டு போ அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பாவம் பையன் நம்ம பையன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்ன சொல்றாங்க? நாரத கலகம் நன்மையிலே போகட்டும் அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டாங்க. தினமும் கலகம் பண்ணாலும் ஆமா நீ செய்யற கலகமானது நன்மையில முடியும். ஆமா அப்படின்னு கொடுத்துறாங்க. அது வரைக்கும் இது நாள் முதல் கலகம் 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 தேடிட்டே இருக்கிறேன். தினமும் கலகம் பண்ணிட்டு. ஆமா இன்னைக்கு பண்ணீங்களா? இன்னைக்கு கலகு கிடைக்கலையே. அப்ப நீ சாவறது உண்மை. மண்டை வெடிக்க போகுது. ஏப்பா நான் செத்து போயிட்டா உனக்கு என்ன லாபம்? இல்ல கலகம் ஒரு நாளைக்காவது கலகம் பண்ணல மண்டை வெடிக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு கலகம் எங்கேயும் கிடைக்கல. மண்டை வெடிக்க போகுது. மண்டையெல்லாம் வெடிக்குது. நம்ம செட்ல ஒரு ஆள் காடிப்போம். பயிர் வர உப்புது. ஏன் அவ்வளவு கறி பிரியாணி அவ்வளவு தின்னாக வேணாம் 2 போட்டு பிரியாணி வாங்கி தின்னே அப்புறம் ஏன் அவரு உட்காம இருக்கும்? அரசு பட்டினம் கூட திங்கலாம். உனக்கு எதை கலகம் கிடைக்குதா? சாம்பார் ரசம் அத்தனையும் தின்னுட்டு அப்புறம் ஏன் பவர் உப்பாது? உனக்கு கலகம் ஏதோ தெரியுதா? எனக்கா? ஆமா கலகம் எங்க ஏதோ எடுத்துக்கொண்டு வாப்பா. கலகம் கிடைச்சிருக்கீங்க. கலகம் 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 எங்க கலகம்? கலகம் தானே? கலகம் கலகம் நீ கலகம் தான். ஆமா எதுவும் வேணாம். எது எனக்கு கலகம் இருந்தா போதும், நான் ஜெயிச்சிருவேன். ஏப்பா நீ கலகம் தானே? கலகம் கண்டிப்பா எனக்கு வேணும். இதுல
இது கல்லு. இதுல எப்படி வரும்? கலகன்னைக்கு இதுலயா? சரி பாப்பலாம். எங்க போனது? ஓகே சாமான் ஆய மண்டை மேல போடுறேன் போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மண்டை ரத்தம் வரும். ரத்தம் வரும். ஐயோ தட்டி தின்னு என்ன அடிச்சு விட்டானே அப்படி வந்து உருண்டு பிறந்து அழுதுகிட்டு கிடக்கும். அழுந்துட்டு இருக்கும். கூத்து பாக்குற சும்மா இருப்பாங்களா? நம்ம அடிக்கிறதுக்கு வருவாங்க. ஆமா. நம்ம பொட்டி பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு நம்ம திக்கால வருவாங்க, நம்ம ஓடுவோம். ஓடி போயிருவோம். கூத்தே நின்னு போயிடும். நின்னு போயிரும். எவ்வளவு பெரிய கலகம். அப்படியே மண்டை பார்த்து போட்டுன்னு வச்சுக்கோ. என்னங்க ஓய் சிசியா, நாரத கலகம் நன்மையிலே முடியணும். ஓ ஆரம்பிக்கிறது கலகமா கலகமா இருந்தாலும் நன்மையில முடியும். ஆமா, உம்மோட கலகம் வந்து கொலைகேசில் தான் போகும். போலீஸ் கேஸ் எல்லாம் போகும். ஆமா. அப்ப நீ தப்பிச்சிட்டாயா? சரி, அதனால நீங்க யோசனை பண்ணுங்க. தாத்தா நினைச்சு பாருங்க. கொட்டை நசலாமா? யாரு கோட்டையா? விராட்டு வல்லப்பா. தாத்தா நினைச்சு கண்ணனி வருவா கமல கண்ணனி வருவா. கண்ணனி வருவா கமல கண்ணனி வருவா. நாராயண நாராயண. ஓடிந்தே உந்த பகனே அரனே அரனே பூமி மட்டும் துன்பவனே. ஓடிந்தே உந்த பகனே அரனே அரனே பூமி மட்டும் துன்பவனே. வந்துருச்சா? எப்போ அரை மணி நேரம் கூத்து எடுத்துக்கப்பா. சாதருக்கு வந்துருச்சா? போய் கேட்டுட்டு ஒரு 2 டப்பா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வரும். படுத்து நல்லா ஜாலியாக இருக்கும். வந்துட்டு இருந்தீங்களா? என்ன வந்துருச்சுங்களா? என்னதுப்பா வந்துருச்சு? கலகம் வந்துருச்சு. ஆமா, சக்கராயுத கோட்டை. ஆமா ஆமா, அங்க போனா கலகமானது. அரக்கர் குளத்தில் இறக்கமில்லாமல் பிறந்த மதிசூரன். மதிசூரன் அந்த ஆளுகிட்ட போகணும். அப்படியா? ஆமா. சரி, கிளம்புங்க. போலாமா? நாராயண